வணக்கம். இந்த வீடியோவில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளில் தரப்பட்டுள்ள இந்த கணக்குக்கு எவ்வாறு சார்பகம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த x² + 1/2x எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு தான் இந்த மதிப்புக்கு தான் சார்பகம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி sin x ஓட சார்பகம் நமக்கு தெரியும். y = sin x அப்படின்ற வளைவரையானது தெரியும். அந்த வளைவரைக்கு அல்லது y = sin x இன் சார்பகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -π/2 இருந்து +π/2 வரைக்கும் உள்ளது தான். இந்த இடைவெளியில இருந்து நாம கொடுக்கக்கூடிய x மதிப்புகள் தான் சார்பகம் அப்படின்னு பேரு. இந்த மதிப்பு y அச்சில் உள்ள -1 to +1 என்பது வீச்சகம். அப்ப இதுல இருந்து நமக்கு sin inverse x ஓட சார்பகம் எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சார்பகமா இருக்கக்கூடியது இங்க வீச்சகமாகும். இங்க வீச்சகமா இருக்கக்கூடிய -1, +1 அப்படின்றது தான் இங்க sin inverse x-க்கான சார்பகமா அமையுது. அப்போ sin inverse x அப்படின்னு சொன்னோம்னா, இந்த x-க்கு மதிப்புகள் நம்ம எதிலிருந்து எது வரைக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னா, -1ல இருந்து +1க்குள்ள இருக்கக்கூடிய இந்த மதிப்புகள் தான் சார்பகம் அப்படின்னு சொல்றோம். அப்போ y = sin inverse x ஓட சார்பகம் -1, +1 அப்படின்ற காரணத்தினால நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த x-இன் மதிப்பும் இந்த இடைவெளிக்குள்ள தான் இருக்கும். அப்போ அந்த காரணத்தினால -1 ≤ x² + 1/2x ≤ 1 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகுத்தல்ல உள்ள 2x ஆனது இந்த 1ஓட பெருக்கலா மாறி போயிடும். அப்போ இந்த 2x இங்க போகும்போது -2x ஆகும். இந்த 2x இந்த 1ஓட பெருக்கலா போகும்போது +2x ஆகும் போயிடும். அப்போ இந்த சமன்பாட்டில இருந்து நமக்கு தேவையான சார்பகத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டில் உள்ள இந்த பகுதியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். -2x ≤ x² + 1 எடுத்துக்கிட்டு இதுல இருந்து ஒரு x இன் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்ல இதுல இருந்து நமக்கு -2x ஆனது இந்த பக்கம் போகும்போது +2x மாறி போயிடுது. இது எதனோட விரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x + 1² ஓட விரிவு தான் இந்த x² + 1 + 2x என்ற காரணத்தினால இதுக்கு நம்ம x + 1² போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல இதை ரூட் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ஆனது கேன்சல் ஆகிடும். x + 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல இந்த +1 இந்த பக்கம் போச்சுன்னா -1, இந்த சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கண்டிஷன் -1 ≤ x அப்படின்றது தான் சமன்பாடு 1வது சமன்பாடு. அதுக்கு அடுத்ததா இதே போல நம்ம இதுல வலது பக்கம் உள்ள இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு மதிப்புகளையும் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து ஒரு x இன் மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்ப x² + 1 ≤ 2x எடுத்து எழுதிட்டு இந்த +2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -2x ஆயிடும். இது எதனோட விரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x - 1² அப்படின்ற இதனோட விரிவு தான் இது. x² + 1² இது -2x. அப்ப இந்த லைன் பதிலா இதை x - 1² அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல ரூட் எடுக்கும் பொழுது இந்த ஸ்கொயர் ஆனது கேன்சல் ஆயிடும். x - 1 ≤ 0. அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, x ≤ 1. இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 1 மற்றும் 2ல் இருந்து நமக்கு தேவையான ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குன்னா, -1 ≤ x. இந்த x ஆனது ≤ 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. therefore இதுதான் சார்பகம். இந்த சார்பகம் = -1, +1 இதுதான் இந்த கணக்கான சார்பகமா நமக்கு ஆன்சரா கிடைக்குது. இதே போல இதுல இன்னொரு கணக்கு, இரண்டாவது கணக்கு கொடுத்திருக்கு. f(x) = 2 sin inverse of 2x - 1 -π/4 கொடுத்திருக்கு. இது நம்ம கணக்குல எடுத்துக்க தேவையில்லை. இந்த sin inverse of பிராக்கெட்ல உள்ள x ஓட பிளேஸ்ல உள்ள இந்த 2x - 1 தான் எடுத்துக்கிட்டு நம்ம சார்பகம் கண்டுபிடிப்போம். இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு வழக்கம் போல நமக்கு y = sin inverse x ஓட சார்பகம் தெரியும். -1, 1 அப்படின்ற காரணத்தினால இந்த மதிப்புகளை எடுத்து எல்லை மதிப்புகளா போட்டுக்கிறோம். -1 ≤ 2x - 1 ≤ +1 அப்படின்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல இந்த -1 நம்ம ரெண்டு பக்கமும் எடுத்து போகும்போது +1 மாறி போயிடும். அப்போ 1 ஏற்கனவே -1 1 கழிச்சோம்னா 0, 2x இங்க இந்த -1 இந்த பக்கம் போகும்போது +1 1 + 1 2ன்னு வரும். இப்போ இந்த சமன்பாட்டை 2ஆல வகுக்கும் பொழுது 0 / 2 அப்படின்னா 0 தான். 2ஆல வகுக்கும் பொழுது 1 மாறி போயிடும். x 2ஆல வகுத்தா 1. இங்க பாத்தீங்கன்னா x-இன் மதிப்பு எதுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிறதுனால இந்த கணக்கோட சார்பகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, 1 என்பது தான் இந்த கணக்கான சார்பகம். எனவே இது போல சார்பகம் கேட்கக்கூடிய கணக்குகளுக்கு விரைவாக விடையளிக்க பயிற்சி எடுங்க.